உனக்காக உங்க டைட்டில் பாத்தீங்கன்னா அப்படி அடிச்சு தூக்கூட அந்த கேட்டை அடிச்சு தூக்குவாங்க. கதை திரை கதை வசனம் இயக்கம் விக்ரமன். அது வந்து ராஜகுமாரன் தான் அப்படி சொன்னாப்புல, இந்த இடத்துல உங்கள் கார்டு போடலாம் சார் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே கிளாப்ஸ் வருமோ அங்கே நான் கார்டு போடுவேன். அது அஃப்கோர்ஸ் பாக்கியராஜ் சாருடைய இதுதான். அவர் வந்து எங்கே பெரிய லாஃப்டர் வருமோ அங்கே அவர் பேர் போடுவார். அதை தான் நான் காப்பி அடிச்சேன்னு வச்சுக்கலேன். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு கார்டு போடலாம் அப்படின்னு சொன்னார். இல்லை ராஜகுமார் ரொம்ப தற்பெருமையாக இருக்கும், வேண்டாம் அப்படின்னா. இல்லை சார் போடுவோம் சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப கம்பல் பண்ணி அந்த இடத்துல போட வச்சார். விஜய் ஒரு தடவை பார்த்துருக்கேன். டைரக்டர் சங்கர் மேரேஜுக்கு நான் போயிருந்தேன், விஜய் வந்திருந்தார். அங்கே அவர் மேடையில் பார்த்தா எனக்கு தெரியும் ஒரு எஸ்எஸ்சி சார் பையன் அப்படின்னு தெரியும். ஆனால் அவர் நடித்த எந்த படத்தையும் நான் பார்க்கல. அவர் 4 படம் அப்போ நடிச்சிருந்தார். நாளைய தீர்ப்பு, செந்தூர பாண்டி, ரசிகன், தேவா 4 படம் தான் நடிச்சிருக்காரு. 4ம் நான் பார்க்கல. ஜெயா டிவியில் அந்த ரசிகன் இது தேவாவுடைய ஒரு பாட்டு, விஜயே பாட்டு, இந்த பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் உங்கள் விஜய் அப்படிலாம் வரும். விஜயே பாடி டான்ஸ் ஆடிப்பாரு. ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருடைய எக்ஸ்பிரஷன், அவருடைய டான்ஸ் மூமெண்ட்டு, அவருடைய குரல் வேற எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ இந்த கதைக்கு இவர் தான் ஆப்டா இருப்பார் அப்படின்னு சொல்லி